வெல்கம் டு SSC 360 தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். SSC CGL Tier 1 2019 மார்ச் 3 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட பேப்பரை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் ஜென்ரல் சால்விங் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை தவிர மற்ற எல்லா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்லிவிட்டு அது எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணலான்றது டிப்ஸும் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஒழுங்காக கவனிச்சிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். The area of triangle ABC is 44 cm square. If D is the midpoint of BC and E is the midpoint of AB, then area of BDE என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த டைப் பார்த்துங்க, இது ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ் நம்மளோட SSCயில். ஓகே, SSCயில் இது ரொம்ப காமனான கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதில் D is the midpoint of BC. ஓகே, E is the midpoint of AB. இப்படி இருக்கும்போது வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் BDE, இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. மிட் பாயிண்டா 1 1 1 1 நான் 2ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் 1 and 1 இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இதோட சைடு ரேஷியோஸ் எடுக்கிறேன். ஓகே, BD by BC அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ BD1 அப்படின்னா BCன்றது எவ்வளோ இருக்கும், 2ன்னு வருமா. ஓகே, when side ratios வந்து 1:2 அப்படின்னா ஏரியா ரேஷியோஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைடோட ஸ்கொயர்ஸ் இருக்கும். தட் இஸ் BD by BC ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகே, இதுதான் ஏரியா ரேஷியோ. இப்போ இந்த BCன்றது ஃபுல் ட்ரையாங்கிளா. ஓகே, இது ஃபுல் ட்ரையாங்கிள். இப்போ இது எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் BD அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அப்புறமா சைட் ரேஷியோஸ் எடுத்து ஏரியா ரேஷியோ எடுத்தால் இதான் வரப்போகுது. அப்போ BC தட் இஸ் BCன்றது இந்த ஃபுல் ட்ரையாங்கிளா, அதோட ஏரியா வந்து 44ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ BDன்றது வந்து என்னவாக இருக்கும், 4ன்றது 44, 1 அப்படின்னா 11. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது ரொம்ப காமனான கொஸ்டின். ஓகே, ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா 1 2 அப்படி 1 எடுத்துக்கிறோம், 1 1 எடுத்துக்கிறோம். ஸோ இது ரேஷியோ சைட் ரேஷியோ 1 அப்படின்னா சைட் ரேஷியோ 2. ஸோ ஏரியா ரேஷியோன்றது அதோட ஸ்கொயர் வரும். ஸோ BD ஸ்கொயர் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ இதோட ரேஷியோ ஏரியா வந்து 44ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 33. ஒரு சில கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் ACDE. ஓகே, இப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா BCயோடது வந்து 4, BDயோடது 1 அப்படின்றது இந்த ஃபுல் ஏரியா வந்து 4 இருக்கும்போது இந்த BDன்ற ட்ரையாங்கிள் மட்டும் 1 அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 3 பார்ட்ஸ் இருக்குமா, மிச்சம் 3 பார்ட்ஸ் இருக்குமா. ஓகே, அப்போ 3 × 11 that is equal to 33. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் தி நம்பர் 1005x4 is completely divisible by 8, then the smallest integer in place of x will be. Okay, so இதுக்கு வந்து divisibility rule of 8 பார்த்துருக்கணும். divisibility of rule of 8 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா last 3 numbers should be divisible by 8. ஓகே, இந்த 5x4 இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகிருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இது வந்து 500 பக்கத்தில் இருக்கா, 500 பக்கத்தில் இருக்கா. ஸோ நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 480 வருமா, இன்ட்டு 6 டைம்ஸ் போட்டால் 480 வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு 8 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும், 488 வரும். இதுக்கப்புறம் ஒரு 8 ஆட் பண்ணுறேன் 496 வரும். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறேன் 504 வரும். ஓகே, ஸோ ஆப்ஷனில் நமக்கு 0 இருக்கா, ஸோ 0 தான். இது நான் எக்ஸாமில் போடுறதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு தெரியும் 480க்கு அப்புறம் 24 ஆட் பண்ணால் வில் கெட் 504 அப்படின்ட்டு. ஸோ கெட் யூஸ் டு இட். இந்த இடத்துல வந்து 0 வருமா பாருங்கள், அது மாதிரி நம்பர் போடுறது தான். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8ன்றது மட்டும் முக்கியம். லாஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆஃப் எனி டிஜிட், எத்தனை டிஜிட் நம்பர் இருந்தாலும் லாஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து when it is divisible by 8 then the complete number is divisible by 8. ஓகே, இப்போ இது வந்து 5x4 வந்து 8ஆல் டிவிசிபிள், 0 போடும்போது டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த 100504ன்றதும் 8ஆல் டிவைட் ஆயிரும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். If the base radius of 2 cylinders are in the ratio 3:4 and their heights are in the ratio 4:9, find the ratio of their volumes ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சாரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சிலிண்டரோட வால்யூம் தானே கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது, 5 R²H.
ஓகே இதானே. ஸோ நமக்கு என்ன பண்ண வருது, ரெண்டு வால்யூம் ரேஷியோஸ் ஆஃப் த வால்யூம்னு கேட்குறாங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இதோட ஆர் என்னது 3 இன்ட்டு ஹெச் என்னது, இதோட ஹெச் வந்து 4 இஸ் டு பை இன்ட்டு இதோட அடுத்தது செகண்ட் சில்றது பை இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு ஹெச் 9. ஓகே ஸோ பை கேன்சல் ஆக போகுது, 3 இன்ட்டு 3 வந்து 9 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும், ஆன்சர் வந்து 1:4. ஓகே ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரப்போகுது, 1:4 வரப்போகுது. வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளானது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். If x, y, z are 3 integers such that x plus y is equal to 8, y plus z is equal to 13 and x plus z is equal to 17, then the value of x square by yz ன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ரொம்ப சிம்பிள் தான். x plus y, y plus z, z plus x ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷன் நான் ஆட் பண்ணுறேன், LHS and RHS. அப்போ என்ன ஒரு எனக்கு 2 times x plus y plus z is equal to 18, 17 plus 13, 30, 38 வருமா. ஸோ இதில் நான் என்ன எடுக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்ன்றது 19 எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ இங்கே XY Z இருக்கு 19, இங்கே XY 8 இருக்கு. அப்போ எனக்கு இங்கே இது நான் இதுலேருந்து இது இங்கே மைனஸ் பண்ணுறேன், என்ன ஆகும், எனக்கு Z is equal to 11 கிடச்சிருமா. ஓகே ஸோ இப்படி கிடைக்கும் போது இங்கே நமக்கு கீழே தானே Z இருக்கு. ஸோ இது ஒன்றுலாம் நம்ம ஆப்ஷன் இருக்கு. ஓகே இந்த டினாமினேட்டரில் இதில் ஒன்று தான் 11 இருக்கு. ஸோ ஆன்சர் டேரெக்டாக போடலாம், இது 18/5. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ வந்து நம்ம எக்ஸ் YZ is equal to 13 YZ is equal to 13. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கி இதில் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா x is equal to எனக்கு 6ன்னு கிடைக்க போகுது. இப்போ நான் இதை தூக்கி மல்டிப்ளை பண்ணுறேன்னா Z is equal to y is equal to 2ன்னு கிடைக்க போகுது. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன வர போகுது, நம்ம x ஸ்கொயர் என்னது 6 into 6 divided by 2 into 11. இது போடுறோம் அப்படின்னா எனக்கு 36னா 18/11 வரப்போகுது. பட் நான் குயிக்காக ஸ்டெப் சொன்ன பாருங்க. நம்ம இது மாதிரி எஸ்எஸ்சியில் எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி தான் டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் x is equal to 4 cos a plus 5 sin a and y is equal to 4 sin a minus 5 cos a, then the value of x square plus y square. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே x square plus y square is equal to m square plus n square. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ any variable is equal to ஒரு வேல்யூ. ஓகே இதை நான் எம்னு எடுத்துக்கிறேன், m cos a plus n sin a அண்ட் இன்னொரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு, அப்படியே அந்த நம்பர் மாறி வருதுன்னு வச்சுங்களேன். தட் இஸ் எதர் நம்பர் மாறுறத விட இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இது மாறி வருதுன்னு வச்சுங்களேன். 4m அப்படியே இருக்குது, sin a வருது, minus 5 cos a வந்துச்சு அப்படின்னா நான் ஆன்சரை டிரெக்டாக இப்போ வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு போட்டுடலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, நானா புதுசாக எதுவும் எழுதலை, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே ஸோ இது ட்ரிக்னாமெட்ரிலையும் வரும், நமக்கு அல்ஜிப்ராலையும் வரப்போகுது. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் 41 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 41. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Out of 6 numbers, the sum of the first 5 numbers is 7 times the 6th number. ஓகே மொத்தம் 6 நம்பர் இருக்கான். ஓகே 6 நம்பர் இருக்கான், நான் உங்களுக்காக எழுதுறேன். இதை 6 நம்பர் இருக்கான். ஓகே அதில் தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 நம்பர், இந்த இதோட மொத்த சம்மு மொதல் 5ல் இருக்கிற சம்மு இஸ் ஈக்குவல் டு 7 times தி 6th நம்பர். இதோட சம்லாம் எவ்வளோ வருது அப்படின்னா 7 times f வருதான். ஓகே ஸோ இஃப் தேர் ஆவரேஜ் இஸ் 136 தென் தி 6th நம்பர் இஸ் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆவரேஜ் எல்லாமே வந்து 136 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ்னு என்ன பண்ணுவோம், எல்லாத்தோட சம் எடுக்கணுமா. அப்போ இது ஆல்ரெடி 7fன்னு கொடுத்துட்டான். அப்போ இதை நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சு இது என்ன ஆயிருக்கும், 8f மாறிடுமா. 8f is equal to என்ன, 8f divided by என்ன சொல்றான், ஆவரேஜ்னு சொல்றாங்களா. அப்போ 6 இப்போ எடுக்கும்போது என்ன வரும், நமக்கு 136ன்னு கொடுத்துருக்கான். ஓகே இப்போ நான் அதை சால்வ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். f is equal to 8, இது நமக்கு 4 times போகும், இது நமக்கு 3 times போகுது. அண்ட் 136 into 3/4 எடுக்க போகிறேன். அப்படி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது 3 times 12, 12 1 4. ஓகே 4 into 3 போட்டோம்னா நமக்கு 102 வரப்போகுது. கரெக்டா. ஓகே ஸோ இதான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. f is equal to 102 வரப்போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் x power 2a is equal to y power 2b that is equal to z power 2c is not equal to 0 கொடுத்துருக்காங்க and x square is equal to yz, then the value of ab plus bc plus ac by bc is அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இங்கே நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கனால நம்ம ரொம்ப காஷியஸாக ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா
இது கொடுக்கல அப்படின்னா நம்ம எனி வேல்யூஸ் நம்ம டேரெக்டாக ஜீரோஸ்ன்னு எடுத்து எல்லாத்தையும் ஜீரோன்னு போட்டு ஜீரோன்னு கொண்டு வந்துடலாம். பட் இங்கே நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a is equal to 0, b is equal to 0, c is equal to 0 எடுத்தால் நமக்கு x is equal to y is equal to z which is not equal to 0 வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது 0/0 வரக்கூடாது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கல்ல, x per 2a is equal to y per 2b is equal to z per 2c is equal to k அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்துக்கும் பாருங்கள், x is equal to நான் k பவர் 1/2a எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இந்த ரெண்டு டேர்மையும் விட்டுறேன், இதையும் விட்டுட்டு x per 2a is equal to k எடுக்கிறேன். x per 2a is equal to k எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், k is equal to x is equal to k per 1/2a. அதே மாதிரி y is equal to k per 1/2b, z is equal to k per 1/2c கிடைக்க போகுது. இது எல்லாத்தையும் வந்து நான் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். x ஸ்கொயர் சொல்லியிருக்காங்களா, அப்போ இதோட ஸ்கொயர் போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும், k பவர் 1/4a is equal to இந்த சைடு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா, ஸோ k பவர் 1/2b இன்ட்டு k பவர் 1/2c. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இங்கே ஆக்சுவலாக 4a ஸ்கொயர் வரணும், இது 2a இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும் 4a ஸ்கொயர் வரும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ நான் பேஸ் ரெண்டுமே ஒன்று தான், தட் இஸ் k பவர் ஈக்குவல் டு k பவர் 1/4bcன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ நான் இதுலேருந்து என்ன எடுக்கிறேன், a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு bcன்னு எடுக்கிறேன். எப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு bc இருக்கணும், இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1 into 1 அப்படின்னு எடுத்தால் தான் இதை நான் 1 ஸ்கொயர்னு எழுத முடியும். இதை நான் 2 into 2 அப்படின்னு எடுத்தால் தான் இதை நான் 2 ஸ்கொயர்னு எழுத முடியுமா. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து இந்த வேல்யூவும் சேமாக தான் இருக்க போகுது. அப்போ a is equal to b is equal to c, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் சம்திங். நம்ம என்ன பண்ணுவோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். 1ன்னு எடுத்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும், 1 into 1 ப்ளஸ் 1 into 1 ப்ளஸ் 1 into 1 டிவைடட் பை 1 into 1. ஸோ இதோட அடிஷன் எல்லாம் 3 வரப்போ டிவைட் பை 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் x minus y is equal to 4 and xy is equal to 45 then the value of x cube minus y cube அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதை ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணுறேன் பாருங்க. இந்த x cube minus y cube எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். x cube minus y cubeன்றது என்னது, x minus y into x square plus y square plus xy. நான் எதுவுமே ஃபுல்லாக கண்டுபிடிக்கல. x minus y இங்கே 4ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம ஆன்சர் கண்டிப்பாக 4ஓட மல்டிபிளாக இருக்கணுமா. 4ஓட மல்டிபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷனு, லாஸ்ட் தட் இஸ் அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகிருக்கணும். தட் இஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகிருக்கணும். லாஸ்ட் 2 digits. ஓகே, லாஸ்ட் கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகிருக்கணும். இது டிவைட் ஆகுமா, ஆகாது. 80 தான் ஆகும், பேலன்ஸ் 2 வரப்போகுது. 604 ஆகும், ஸோ வாய்ப்பு இருக்குது. 151 ஆட் நம்பர், ஸோ கண்டிப்பாக ஆகாது. 820 ஆகும், பேலன்ஸ் 2 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது. அப்போ நமக்கு 604 தான் ஆன்சர். குயிக்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் நல்லா கற்றுங்க, கொஸ்டின்ஸ் சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். rupees 4,300 becomes 4,644 in 2 years at simple interest. Find the principal amount that will become 10104 in 5 years at the same rate of interest. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டு 2 வருஷத்தில் ஒரு சிம்பிள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4,644 ஆயிருதான். ஓகே, இந்த பிரின்சிபல் இந்த அமௌண்ட் ஆயிருதான். அப்போ இந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபைனலாக என்ன பிரின்சிபலாக இருந்திருக்கணும், 5 years எனக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குது. எது இந்த சம்மில் கிடைக்கிற அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இது நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச அமௌண்ட்டு, இதுதான் நமக்கு ஒரு பிரின்சிபல். அப்போ இங்கேருந்து இப்போ எப்படி போயிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, 4,644 மைனஸ் 4,034,443 இருக்கும். இது எத்தனை வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்கான், 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னவா இருக்கும், ஒரு வருஷத்துக்கு 172ன்னு வருதா. 2 வருஷத்துக்கு 344 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 172. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, இன்ட்ரெஸ்ட் வேல்யூவா 172 ஒரு வருஷத்துக்கு. இது 4,300, இது 100%ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், 43ன்னு வருமா. ஓகே, அப்போ எனக்கு R என்னது 4 வரும். 4% தான் என்னோட R. இப்படி தான் குயிக்காக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ 5 வருஷம் அப்படின்னா, இப்போ SIV பார்க்கும்போது என்ன ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 5 into 4ன்னு போடுறோம் அப்படின்னா 20 ஆயிரும். தட் இஸ் நம்ம பிரின்சிபல் 100 இருந்தால் நம்ம அமௌண்ட் என்ன ஆயிரும், 120 ஆயிரும். ஓகே, அப்போ இதை நான் ரேஷியோ ஆக்கிக்கிறேன். 20ஆல் டிவைட் பண்ணுறேன்னா நம்ம பிரின்சிபல் 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு 6 இருக்கணும். இந்த அமௌண்ட் வேல்யூ தான் அவன் கொடுத்துட்டான்.
10104. அப்போ என்னோட பிரின்சிபல் என்னன்னு கேட்குறான். என்ன கொஸ்டின்? அப்போ அமௌண்ட்டை வந்து 10104 6ஆல் டிவைட் பண்ணி 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் சால்வ் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எனக்கு 8ன்னு வருது. ஓகே, ஸோ 8ன்னு வந்தோடனே நான் என்ன கண்டுபிடிச்சேன், நம்ம ஆப்ஷன்ஸில் இருந்து இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் 8ஆக இருக்குது. அதனால் நான் டேரெக்டாக ஆன்சர் போட்டுறேன். ஓகே, ஆன்சர் என்ன வருதுன்னா 8420 வருது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். A person sells an article at 10% below its cost price. ஓகே, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சு அப்படின்னா 100x இருக்குது அப்படின்னா அவர் எத்தனைக்கு விற்கிறாரா? 90xக்கு விற்கிறாராம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். had he sold it for ₹332 more, அவர் வந்து 332 ரூபா ஜாஸ்தியாக விற்றுருந்தார் அப்படின்னா he would have had a profit of 20%. அதாவது அவர் விற்கிறது வந்து ப்ளஸ் 332 ரூபா ஜாஸ்தியாக விற்றுருந்தாரு அப்படின்னா இது என்னவாயிருக்குமா? 120x ஆயிருக்குமா. அவரோட ப்ராஃபிட் வந்து 20% கிடச்சிருக்குமா. அப்போ இதுக்கான வித்தியாசம் என்னது? இதுக்கான வித்தியாசம் ஓகே, இதுக்கான வித்தியாசம் வந்து 120x மைனஸ் 90x இஸ் ஈக்குவல் டு 332. ஓகே, இந்த 90xலேருந்து அது 30x எப்போ மாறி இருக்கு? 120x எப்போ மாறி இருக்கு? இந்த 30x அது எப்போ மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 332 ஆட் ஆகும் போது தான் மாறி இருக்கு. அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கணும்? 30x is equal to 332 வந்திருக்கணும். ஓகேவா? ஓகே, அண்ட் வாட் இஸ் தி ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ்ன்றது 90xா? நமக்கு ஆல்ரெடி 30x 332 இருக்கு. அப்போ 90xன்றது என்னது? 332 இன்டூ 3 போடுறேன். அப்போ ஆன்சர் என்ன வருது? 996 வருது. ஓகே, ஆன்சர் 996. இந்த ஸ்டெப்பை நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100xன்னு சொல்லிட்டான். செல்லிங் ப்ரைஸ் வந்து 10% பிலோ காஸ்ட் ப்ரைஸ் 90xன்னு எடுக்கிறேன். அவர் 332 ரூபா ஜாஸ்தியாக விற்றுருந்தாருன்னா, ஓகே நல்லா புரிஞ்சுங்க, 90xல விற்றுருக்காரு, இங்கேருந்து அவர் 332 ரூபா ஜாஸ்தியாக விற்றுருந்தாரு அப்படின்னா அவருக்கு 20%, இதை 100x இருந்துச்சுல அதில் இவோட மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% கொடுத்துருக்காங்க. 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா, அதாவது 120 ஆயிருக்குமா அவரோட இது. அப்போ இந்த 90xல இருந்து செல்லிங் ப்ரைஸ் எப்படி 120xா போச்சு? இந்த 332 ஆட் ஆனால தானே போச்சு. ஸோ இந்த வித்தியாசத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். 30x தான் 332ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸ் வரும்போது இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a plus b is equal to 45 degree, then the value of 2 into 2 times 1 plus tan a into 1 plus tan b is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, 1 plus tan a into 1 plus tan b is equal to 2. இதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன கேட்டிருக்கான்? 2 into 2ன்னு கேட்டிருக்கான். is equal to 4. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A train crosses a pole in 12 seconds and a bridge of length 170 meter in 36 seconds. Then the speed of train is. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போலை வந்து 12 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுதான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ஒரு போலை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து அதோட லென்த்தையே தான் கிராஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு போல் இப்படி இருக்கு, இங்கேருந்து ஒரு ட்ரெயின் இப்படி கிராஸ் ஆகி போகுது அப்படின்னா அது ஃபுல்லாக கிராஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட லென்த்தை தான் ஃபுல்லாகவே இந்த பக்கம் வருதுன்னு அர்த்தம். அப்போ இது இங்கே வந்து டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த் இருக்குல்ல, அதுதான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். இதான் எல்லுன்றது நம்ம ட்ரெயினோட லென்த்து. லென்த் பை டைம் என்ன கொடுத்துருக்கான்? 12 செகண்ட்ஸ் ஆகுதான். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்கான், பிரிட்ஜ் ஆஃப் லென்த் 170 மீட்டரு 36 செகண்டில் கிராஸ் பண்ணுதான். அப்போ ஸ்பீடு எதாவது டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கானா? எதுவும் சொல்லலாம், அதே ஸ்பீடு தான். ஆனால் அதோட லென்த்தும் 170 மீட்டர் பிரிட்ஜோட லென்த்தையும் கிராஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு 36 செகண்ட் ஆகுதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயும் s = l/12, s = l + 170/12. இல்லை LHS ரெண்டுத்துலேயும் சேமா? அப்போ அப்படியே ரெண்டுத்தையும் RHS ஈக்குவல் பண்ணிக்கலாமா? சாரி 36 வரும். இப்போ நான் அதை சால்வ் பண்ணுறேன். 3 டைம்ஸ் வரப்போது இதை நான் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டுனா 3Lன்னு வரும். ஓகே, இங்கே போயிடுச்சுன்னா அந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா 3Lன்னு வரும். இந்த L எடுத்துகிட்டுனா 2L = 170 வரப்போது L = எனக்கு 85 மீட்டர்ஸ்னு கிடைக்க போகுது.
என்ன கேட்டிருக்கான், ஸ்பீடு தானே கேட்டிருக்கான். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 85 டிவைடட் பை 12. நமக்கு என்ன இதில் கிடச்சிருக்கு, மீட்டரில் கிடச்சிருக்கு, இது செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் ஆன்சர்ஸ் நமக்கு எல்லாமே கிலோமீட்டர்ஸ் பெர் ஹாரில் இருக்கா. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன கன்வர்ஷனு, 18/5 ஓகே. ஸோ 6 டேபிள் 2 டைம்ஸ், 6 டேபிள் 3 டைம்ஸ். 5 டேபிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 5 டேபிளில் வந்து 17 டைம்ஸ் வரப்போகுது. 17 into 3 வந்து 51 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 25.5. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 25.5. இப்போ வந்து ஆன்சர் வந்து 25.5 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார். இந்த கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. The ratio of number of boys to number of girls in a school of 640 students is 5:3. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 640 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் இவங்க வந்து 5 ரேஷியோவில் இருக்காங்க, இவங்க 3 ரேஷியோவில் இருக்காங்க. அப்போ மொத்த ரேஷியோன்றது 5+3 என்ன வரும், நமக்கு 8ன்னு வரப்போகுது. இந்த 8 தான் மொத்தம் 640 ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்களா. அப்போ ஒரு யூனிட்ன்றது நமக்கு 80 பேர். 80 பேர் அப்படின்னா பாய்ஸ் 5 யூனிட் இருக்காங்களா, 5 × 80 400 பேர் இருக்காங்க. இது வந்து 240 பேர் இருக்காங்க. அடுத்த கண்டிஷனில் என்ன சொல்கிறான், இஃப் 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted அப்படின்னு கேட்குறான். அதாவது இங்கே இப்போ ஒரு புதுசாக ஒரு அட்மிஷன் போட்டு இங்கே ஒரு 30 பேரை ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணப்போது இங்கே 270 ஆயிடுச்சா. ஓகே. இங்கே எத்தனை பேரை ஆட் பண்ணால் இது ரெண்டும் ஒரு பர்டிகுலரான ரேஷியோஸில் வருது. அது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 14:9 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு என்ன தெரியும், இங்கே ஃபைனலான வேல்யூ கேர்ள்ஸோடது தெரியுமா, 270 அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்கான், 9ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 270/9 அப்படின்றது ஒரு யூனிட் 30 இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ பாய்ஸ்க்கு என்ன ரேஷியோவாக இருந்திருக்கணும், என்ன வேல்யூவாக இருக்கணும், 14 × 13 இஸ் ஈக்குவல் டு 420ன்னு வந்திருக்கணும். அதாவது இந்த இடத்துல நமக்கு கேர்ள்ஸ் வந்து 9:14 கொடுத்துருக்காங்களா, இந்த 9 தான் 270 அப்படின்னா இந்த 14 என்னவா இருந்திருக்குன்னா 420 இருந்திருக்கணும். அப்போ நம்ம 400லேருந்து 420 வரணும், என்ன பண்ணிருக்கணும், 20 பேர் ஆட் பண்ணிருக்கணும். அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகே. எப்பவுமே நமக்கு கொஸ்டின்ஸில் எது கொடுத்துருக்கானோ, இப்போ நம்ம சம்ம வந்து ஒரே ஃப்ளோலே சால்வ் பண்ணிக்கிட்டே போக முடியாது. ஓகே. ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணி நம்ம கொஸ்டின்லேருந்து என்ன வேல்யூஸை ஈஸியாக யூஸ் பண்ண முடியுமோன்னு பாருங்க. அதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி MN is parallel to BC. என்ன சொல்லியிருக்கான், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏபிசின்ட்டு. அதில் MN வந்து BCக்கு பேரலாக இருக்குது. The area of the quadrilateral MBCN is 130. இதோட ஏரியா வந்து 130ன்னு சொல்லிட்டான். If AN is to NC is 4:5. என்ன ரேஷியோ கொடுத்துருக்கான், AN ST வந்து 4:5 கொடுத்துருக்கான். Then the area of MAN, இதோட ஏரியா என்னன்னு கேட்குறான். ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேர்மில் சால்வ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து ரேஷியோஸ் வந்து 1:1 இருந்துச்சு. இங்கே ரேஷியோஸ் வந்து 4:5 இருக்க போகுது. ஓகே. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போடுறதா இருந்தால் ஒரு 2 எலிமினேஷன் பண்ணிடுவேன். என்ன எலிமினேஷன் பண்ணிடுவேன்னா, இது வந்து 4ன்னு இருக்க போதா. ஓகே. அப்போ எனக்கு ஏரியா என்ன இருந்திருக்கணும், இது சைடு ரேஷியோ 4 அப்படின்னா எனக்கு ஏரியா ரேஷியோ இதோட ஸ்கொயராக இருக்கணுமா, 16 இருந்திருக்கணுமா. 16 இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனில் ஏதோட 16ஓட மல்டிப்ளை ஒன்று இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் இது தான் வரும். ஓகே. நான் டேரெக்டாக போட்டுருவேன். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து சைடு ரேஷியோ எடுக்கிறேன். தட் இஸ் AN/AC. ஏன்றது எனக்கு 4, ஏசின்றது 4 + 5 9. ஓகே. இதுதான் சைடு ரேஷியோ அப்படின்னா ஏரியா ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதோட ஸ்கொயராக இருக்கணும், 16/81 இருக்கும். ஓகே. ஸோ ஆனால் இந்த 81 என்னது ஃபுல் ட்ரையாங்கிளோட ரேஷியோ, ஃபுல் ட்ரையாங்கிளோட யூனிட். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், இதுக்கு மட்டும் கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே இந்த 81லேருந்து 16 மைனஸ் பண்ணுறேன்னா எனக்கு 65 வரப்போகுது. 65 is equal to 130ன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஒரு யூனிட்ன்றது எனக்கு 2ன்னு வரப்போகுது. ஓகே. ஸோ இப்படி வச்சும்போது கூட பார்க்கலாம். ஓகே. 2ன்னு வந்துருச்சு. ஒரு யூனிட்ன்றது எனக்கு 2ன்னு வந்துருச்சு. அப்போ 16 × 2 32. அவ்வளோதான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சொன்னேன்ல. ஓகே. ஸோ ஏரியா ரேஷியோ வந்து எனக்கு 16 தான் வரப்போகுது. அப்போ 16ஓட மல்டிபிளாக தான் ஆன்சர் இருக்க போது, 32ன்னு நான் எடுத்துட்டேன் ஸ்டார்டிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 15. If A lies in the first quadrant and 6 tan A is equal to 5, then the value of 8 sin A minus 4 cos A by cos A plus 2 sin A. Okay.
ஸோ இது ரொம்ப இந்த சம்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகே, இதில் இந்த என்ன ஒரு ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நமக்கு tan இருக்கா. ஓகே, tan A is equal to 5/6ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே sin A cos A இருக்குது, cos A sin A இருக்குது. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் வந்து cos Aவால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு tan A வருமா. தட் இஸ் sin Aன்றது சரி tan Aன்றது என்னது, sin A by cos A. டினாமினேட்டர் என்ன இருக்குது, cos A இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் cos Aவால் டிவைட் பண்ணுறேன், கீழேயும் cos Aவால் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 8 tan A minus 4ன்னு கிடைக்குமா. இங்கே என்ன கிடைக்கும், 1 plus 2 tan Aன்னு கிடைக்குமா. இப்போ நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 8 into 5/6 minus 4 divided by 1 plus 2 into 5/6. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது, 40/6ன்னு வருதா. 40/6 minus 4 divided by 1 plus 10/6. அடுத்த ஸ்டெப் என்ன வரப்போகுது, இப்போ நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது 24 வரப்போகுது. 40 minus 24 எனக்கு 16/6ன்னு வரப்போகுது. இங்கே 6 plus 6 into 1 6 plus 10னா 16/6ன்னு வரப்போகுது. ஆன்சர் எனக்கு 1. ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். If the length of the rectangle is increased by 40% and the breadth is decreased by 20%, then the area of rectangle increases by x%. Then the value of x அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் நான் 2 மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட்ன்றது ஒரு ஃபார்முலா. இது மாதிரி 2% சேஞ்ச் இருக்குது. ஓகே, 2% சேஞ்ச் இருக்குது அண்ட் ஃபைனல் பர்சன்டேஜ் ரிசல்டன் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி எடுக்கலாம்னா, x1% ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்கலாம். மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் x2% and plus or minus x1 into y2 by 100. ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருக்கிறது உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, எனி 1% எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ எடுக்கிறாங்க. இன்க்ரீஸ் பை 14 சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் இதை ப்ளஸ் 14 எடுக்கிறேன். டிக்ரீஸ் பை 20 கொடுக்குறாங்கல்ல, ஸோ நெக்ஸ்ட் இதை மைனஸ் 20 எடுக்கிறேன். இதில் மைனஸ் வருது. அடுத்தது வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வருது, மைனஸ் வருது. ஓகே, 40 into 20 divided by 100. இது என்ன வரும், 40 minus 20 20 minus 40 into 20 எவ்வளோ, 800. 800 by 100 எவ்வளோ, 8 வரும். ஆன்சர் வந்து 12% தான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் சேஞ்ச் இருக்க போகுது. இன்னொரு மெத்தட் என்னன்னு பாருங்கள், லென்த்து பிரெத்து. என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் பை 40%. அப்போ இதை நான் 5ன்னு எடுக்கிறேன்னா இது 7. ஓகே, தட் இஸ் 100 எடுத்திருந்தால் 140. அதை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பிரெத் இஸ் டிக்ரீஸ் பை 20. 5ன்னு எடுத்திருந்தா 4. ஓகே, ஸோ இது லென்த் இன்டு பிரெத் தட் இஸ் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இன்டு பிரெத் என்ன வந்திருக்கும், இது சாரி மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ இங்கே 7 வரணும், இங்கே 5 வரணும். ஓகே, ஸோ இதில் சேஞ்ச் என்ன வந்திருக்கும், சாரி கைஸ், இந்த இடத்துல கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். இது வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன் பார்த்துங்க. ஓகே, லென்த் 5ன்னு இருக்குது, 7 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிரெத் 5ன்னு இருக்குது, 4 மாறிடுச்சு. அப்போ லென்த் இன்டு பிரெத் தான் நமக்கு ஆன்சரு 25. 7 into 4 28 இருந்திருக்கணும். எத்தனை யூனிட் ஜாஸ்தியாக இருக்குது, 3 யூனிட் ஜாஸ்தியாக இருக்குது. எங்கேருந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஒரிஜினல்லேருந்து. ஒரிஜினல் ஏரியானது 25. அப்படி பார்க்கும்போது நமக்கு 25 4 டைம் போச்சு அப்படின்னா 12%. ஓகே, இந்த ஒரு சின்ன ஒரு கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் மாற்றி எழுதிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸை பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து நம்ம பர்சன்டேஜ் கிளாஸில் சால்வ் பண்ணியிருப்போம். இது மாதிரி தான் பர்சன்டேஜ் கிளாஸில் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். The radius of a circular garden is 42 meter. The distance in meter covered by running 8 rounds around it. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் கார்டன் வந்து 42 மீட்டர் இருக்கான். ஓகே, ஒரு ரேடியஸ் இப்படி இருக்கான். இதை சுற்றி 8 தடவை ஓடினா இந்த டிஸ்டன்ஸ் என்ன கவர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது பெரிமீட்டரில் ஓட போகிறோமா. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, 2πr. ஓகே, எத்தனை தடவை கேட்டிருக்கான், 8 தடவை கேட்டிருக்கான். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி நமக்கு வேல்யூ தெரிஞ்சிட்டாலே நான் என்ன சொல்கிறேன், டேரெக்டாக ஆன்சர் வந்து 8ஓட மல்டிபிளாக தான் இருக்க போகுது. 8ஓட மல்டிபிளுக்கு ரூல் என்னது, லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ 32 48 248 டிவைட் ஆகுமா, 8 ஆகுது, 31 டைம்ஸ் ஆகும். ஓகே, இது வந்து 240 அண்ட் பேலன்ஸ் 22 வரும். இது டிவைட் ஆகாது. இது 124 120 தான் ஆகும், 4 பேலன்ஸ் இருக்கும், ஆகாது. 112 ஆகுமா, 112 2112 ஆகும். ஓகே, அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பை இருக்கா, பையோட வேல்யூ என்னது, 22 22/7. அப்போ 22னா அங்கே ஒரு 11ன்னு ஒன்று இருக்கா.
2 into 11 தானே வரப்போகுது. அப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்குறேன். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸோட சம்மு மைனஸ் இந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸோட சம் வந்து ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை டிவிசிபிலிட்டி பை 11ஆக இருக்கணும். ஓகே, ஸோ இது என்ன வருது, 10 டிவைடட் பை 3 + 4, தட் இஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 2 மைனஸ் 3 + 4 என்ன வருது, 3 வருது. இது 11ஆக டிவைட் ஆகுமா, ஆகாது. இங்கே என்ன வருது, 1 + 2 மைனஸ் 1 + 2 = 0. என்ன சொல்லியிருந்தேன், டிவிசிபிலிட்டி ரூலுக்கு வந்து ஒன்று 0வாக வந்திருக்கணும், இல்லை 11 வந்திருக்கணும். இங்கே 0 வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் இதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் குயிக் ஸ்டெப்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ லேட் ஆகுது. நான் பார்த்துருந்தேன்னா குயிக்காக போட்டிருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If A, B and C are 3 points in a circle such that the angle subtended by the chord AB and AC at the center O are 110 degree and 130 degree, find the value of angle BAC. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளில் நான் 3 பாயிண்ட் எடுக்கிறேன். A, B, C, அதோட சென்டர் வந்து O. கார்டு AB சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, கார்டு AB வந்து சென்டரில் வந்து 110 மேக் பண்ணுது. கார்டு AC சென்டரில் 130 பண்ணுது. பேலன்ஸ் என்னது, 120. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆங்கிள் BAC. BC வந்து சென்டரில் வந்து 120 பண்ணுச்சு அப்படின்னா அதோட மேஜர் ஆர்க்கோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா half of the angle subtended, that is angle of BAC is equal to angle of BOC by 2. அப்போ 120 degree by 2 is equal to 60 degree. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ 60 degree. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, A, B and C can individually complete a piece of work in 24 days, 15 days and 12 days respectively. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A, B, C 3 பேரும் வந்து ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது 24 days, 15 days and 12 days. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு LCM எடுக்கிறேன். என்ன LCM, 24, 15 நான் வந்து 120 எடுத்துக்கிறேன். ஓகே, 120ன்னு எடுத்தேன்னா A வந்து எத்தனை நாளில் முடிப்பான், இது வந்து டேஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த இடத்துல எஃபிஷியன்சி வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல 5 வரும். 24 5 20. அப்போ இதுதான் எஃபிஷியன்சின்னு எடுக்க போகிறேன். இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஓகே, அப்போ இவன் 15ன்றது எஃபிஷியன்சி 8ல் வருதுன்னா, சியோட எஃபிஷியன்சி 12, 12 தான் ஒர்க் டேஸ்னா, இது வந்து அவன் எஃபிஷியன்சி வந்து 10. என்ன சொல்லியிருக்காங்க, BNC started the work and work for 3 days. BNC வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இவங்க ஒரு நாள் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா என்னது, அவங்களோட எஃபிஷியன்சி 8, 10. ஒரு நாள் சேர்ந்து வேலை பார்த்தா 18 வருமா. 3 நாள் வேலை பார்க்குறாங்க. 18 × 3 வந்து 54. இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ 120ல் 54 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 46 56 ப்ளஸ் ஒரு 6னா 66 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இந்த 66 யூனிட், அந்த நம்பர் ஆஃப் டேஸ் ரிக்வயர்ட் பை A alone to complete the remaining work. ரிமைனிங் ஒர்க் 66 B வந்து 5 எஃபிஷியன்சியில் பண்ணுறான்னு வச்சுங்களேன். என்ன வரும், 13 65 வரும், பேலன்ஸ் 1 வருமா. அப்போ 13 1/5 வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து 5ன்னு இது இருக்கும் போதே இது ஒன்றுல தான் வந்து நமக்கு 5 இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி அப்படியே டேரெக்டாக இதுதான் 13 1/5. இது கண்டுபிடிச்ச பிறகு டேரெக்டாக இங்கே எடுக்க முடியாது. இந்த 54ன்னு கண்டுபிடிச்ச பிறகு இது 66 வந்துச்சா, 66 வந்த பிறகே வந்து நம்ம இதால் தான் டிவைட் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 66 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இதாக தான் இருக்கணுன்றது நான் டேரெக்டாக எடுத்துகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், நான் வீடியோ 19 சம்ஸையும் வந்து தட் இஸ் டிஐ மட்டும் விட்டுட்டேன். மற்ற சம்ஸ்லாம் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுற குயிக்கான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக ரெகுலராக இனிமேல் வந்து இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் சால்வ் வீடியோஸ் இருக்க போது, நாட் ஜஸ்ட் டயர் 1 டயர் 2 வீடியோஸ், தட் இஸ் டயர் 2க்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணுவேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போட போகிறேன். அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். ஏன்னா நான் வந்து இந்த சேனல் ரன் பண்ணுறது உங்களுக்காக தான். ஓகே, ஸோ தட் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த சேனலை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.